முயற்சி, திறமை, தன்னம்பிக்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான தனுசு ராசி நேயர்களே, தனுசு லக்ன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் இனிமே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி தான். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் நல்லா இல்லை, இன்னமும் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் பிறக்கலை, நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக வர போகிறீங்க, தூள் கிளப்ப போகிறீங்க, கலகலப்பாக இருக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்க போகிறீங்க, மங்களகரமாக இருக்க போகிறீங்க, பணக்காரராக மாற போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக தான் அது அமையப்போகுது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் அற்புதத்தையும் தரப்போகிற ஒரு அருமையான குரு பயிற்சியும் சரி தான், சனி பயிற்சியும் சரி தான், சனி வக்ர பயிற்சியும் சரி, வரப்போகின்ற ராகு கேது பயிற்சியும் சரி, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக போகுது, மிகப்பெரிய திருப்பு முனையை உண்டாக போகுது. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்காத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறீங்க. மிகப்பெரிய உயரத்தை தொட போகிறீங்க. உங்கள் அந்தஸ்து மேலோங்க போகுது, உங்கள் கௌரவம் உயரப்போதோ. இதற்கு முன்னால் நீங்கள் எந்தெந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டீங்களோ அதையும் தாண்டி அதை விட மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தோடையும் புகழோடையும் கௌரவத்தோடையும் நீங்கள் வாழ போகிறீங்க. அப்படிப்பட்ட அருமையான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்கா குரு பயிற்சி. அத்தனை தனுசு ராசிக்கார நேயர்களும் சரி, தனுசு லக்ன நேயர்களும் சரி நடந்திருக்க குரு பயிற்சி. அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம சுருக்கம், அதாவது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இந்த 7.5 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சொல்லவே முடியாது. அதாவது முதலைகள் வாழ்கின்ற அந்த ஏரியிலேருந்து நீந்து வந்தால் எப்படி வந்திருப்பீங்க? உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது டிவிலே இதிலே பார்த்துருப்பீங்க. ஒரு முதலைகள் வாழ்கின்ற ஏரியில் யாராவது போய் இறங்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். யாராவது போய் அதில் அந்த தண்ணியில் கையை வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. வச்சா அப்படியே ஒரு முதலை. சரிங்களா? அப்படிப்பட்ட முதலைகள் வாழ்ந்த குளத்திலிருந்து நீங்கள் நீஞ்சி வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கடினப்பட்டுறீங்க. கடந்த 7.5 ஆண்டு காலத்தில் இடமாற்றம்னு வச்சுக்க. அந்த இடத்துல இதுக்கு மேலே பொருளாதாரம் இல்லை, வேறு இடத்துக்கு தான் போய் ஆகணும். இடமாற்றம், வேலை இழப்பு, வியாபாரத்தில் தோல்வி, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட காசு இல்லை, சாப்பாட்டுக்கே காசு இல்லை. எப்படி இருந்தேன் நான்? அதாவது கோடீஸ்வரர் லெவலில் இருந்த ஒருத்தர், ஏகப்பட்ட பேர் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, கோடீஸ்வரர் லெவலில் இருந்தவங்க 10 ரூபா சாதா 10 ரூபா காசுக்கு அடுத்தவங்ககிட்ட யாருக்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்கக்கிட்டலாம் கையேந்திர நிலைமைக்கெல்லாம் ஆளானாங்க. அப்படிப்பட்ட ரொம்பவும் ஒரு கடுமையான சூழ்நிலை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்தது. இனிமே அந்த 7.5 சனி உங்களை விட்டு எப்பயோ போயிட்டுது. சரிங்களா? அவர் வேற ஒரு ராசிக்கு போயிட்டார், கும்பத்துக்கு போயிட்டார் 7.5 சனி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அவர் 3வது இடத்துல இருக்கார், மூல திரிகோண பலத்தில் இருக்கார். குபேரம் 9 5 7 இடத்த பார்க்குற, இது குபேர மூலை. இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 7.5 சனியால் தனுசு ராசிக்காரங்களாம் அவங்க பட்ட கஷ்டம் ஒன்று இருக்கட்டும், முயற்சி பண்ணாங்க. நம்ம இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். அவங்களுடைய முயற்சி, அதாவது திறமுள்ளவனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். சரிங்களா? திறமை இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வெற்றியும் வராது தோல்வியும் வராது. ஏதோ இருப்பான், ஏதோ இருந்துட்டு போவான். நம்மளும் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம், ஏதோ வாழ்ந்துட்டு போவோம். சரிங்களா? ஆனால் தனுசு ராசிக்காரங்க மாதிரி திறமை உள்ளவங்க ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, ஜெயிப்பாங்க. சரிங்களா? அதாவது கிரிக்கெட் வீரர் டோனி இருக்கார் இல்லைங்களா, 5 மேட்ச் அவர் ஃபஸ்ட்டு விளையாண்ட 5 மேட்ச்சு எதுலையுமே அவர் 10 ரன்னை தாண்டவே இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் டக் அவுட்டு 0. சரிங்களா? அதுக்கடுத்து அடித்தார். 6வது மேட்ச் 148 ரன் அடித்தார். அந்த ஒரே மேட்ச்சில் அவருடைய புகழ் எங்கே போச்சு? அதுக்கடுத்த மேட்ச்சில் 183 ரன்னு ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டாக நாட் அவுட்டு. சரிங்களா?
இப்போ அவர் எத்தனை தோல்வி அடைந்தாலும் அவர் பெற்ற அந்த 1-2 வெற்றி அவர் எங்கே புகழோட உச்சிக்கு கொண்டு போதா இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் திறமைசாலிங்க. எவ்வளோ தோற்றுருக்கலாம். அது அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கெட்ட நேரம், அந்த 7.5 சனி உங்களை வந்து தோக்க வச்சுது. இதுக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம். ஆனால் அந்த சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்களே, உங்களை போட்டு ஒரு வாட்டியிருப்பாங்க. அதாவது நீங்கள் முயற்சி பண்ணி தோத்தீங்க, ஆனால் உங்களுடைய வெற்றியை கொஞ்சம் கூட விரும்பாத இந்த சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்கல்ல, சொந்தக்காரங்க, பங்காளிங்க, ஊர் மக்கள், இவங்கெல்லாம் உங்களை அதாவது வறுத்து எடுத்திருப்பாங்க. கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இவெல்லாம் ஒரு ஆள் சொல்கிறது, உங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசுறது, தாழ்த்தி பேசுறது, சரிங்களா? அந்த மாதிரி 7.5 சனியில் இந்த தனுசு ராசிக்காரங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதில் எங்கள் ஊரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சொந்த பந்தங்கள் வந்து இப்படியாப்பட்ட ஆளுங்க. அதுக்காக சொல்கிறேன். ஊரில் வந்து ஒரு கௌரவமான குடும்பம் இருக்காங்க, நல்ல ஒரு வசதியானவங்க, நல்ல கௌரவமான குடும்பம். ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி அவங்க அந்த பொண்ணு நல்லா இருக்குது, சரிங்களா? இன்னொரு பையனை நல்ல முறையில் படிச்சுன்னா நல்ல வேலை, அவனுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, கௌரவமாக இருக்காங்க. இதை வந்து இவங்க அளவுக்கு மற்றவங்களாம் இல்லைன்னு வச்சிங்களா. ஒரு வசதிலையும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, அந்த அந்தஸ்துலேயும் சரி, கௌரவத்துலேயும் சரி, இவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் எல்லாரும் ஒரு கண்ணு வச்சுக்கினே இருக்காங்கன்னு அவங்க வீட்டில் வந்து குடிப்பாங்க, வந்து பையன் குடிப்பான், புருஷன் குடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில அந்த மாதிரி. பட் இவங்க எல்லாமே ரொம்ப கௌரவமாக நல்லா இருப்பாங்க, யாருக்கும் எந்த கெட்ட பழமும் இல்லை. அதனால் எல்லாருமே இவங்க மேலே கண்ணு வச்சுன்னு இருந்தாங்க. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பையனுக்கும் அந்த பையனோட ஒய்ஃபுக்கும் ஏதோ சின்ன சண்டை. அந்த பொண்ணு வந்து கோச்சின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு, இதுதான் நடந்தது. உடனே இதுதான் சமயம், இதை தான் பயன்படுத்திட்டு எல்லாம் வந்து என்னாச்சு உன் மருமக, அந்த பையனோட அம்மா கிட்ட, உன் மருமக வந்து என்ன சொல்லிட்டு போச்சு, என்னாச்சு என்ன, அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. காலையில் வந்து ஒரு பேட்ச் வரும், 20 பேர் வருவாங்க. ஈவினிங் ஒரு 20 பேர் வருவாங்க. திரும்ப காலையில் 20 பேர் வருவாங்க. ஈவினிங் 20 பேர் வருவாங்க. இந்த மாரியே வந்து அதாவது இவங்க வீட்லேயும் பிரச்சனை நடந்து போச்சு. அதை வந்து எல்லாமே சந்தோஷப்படுறாங்க, கொண்டாடுறாங்களாம். அதிலே வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவங்க மாமியாருக்கு வந்து இது சொல்கிறாங்க. நீ அதை ஒத்துக்காது, இது ஒத்துக்காத, உன் கண்ட்ரோலில் வச்சிரு அப்படின்னா பிரச்சனையை கிளப்பிடுற மாதிரி அர்த்தம், சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து சொந்த பந்தங்கள் வந்து ஒருத்தவங்க வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க, ஒருத்தவங்க சந்தோஷப்படுறதையும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு குண்டூசி விஷயம்னா போதும், அதை வந்து பெரிய லெவலாக எடுத்து அதை வந்து கொண்டாடி அதை பற்றி அதாவது ஒரு வார காலமாக அதை பற்றி தான் ஒன்றுமே கிடையாது. சின்ன புருஷன் பொண்டாட்டி தான் சண்டை. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா அந்த பையனும் தான் கூப்பிட்டு போய் அவனும் அவங்க மாமியார் வீட்டில் தான் இருக்கிறான், சரிங்களா? ஒய்ஃபு கூட தான் இருக்கான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த மாதிரி பண்ணி இந்த சொந்த பந்தங்கள்லாம் அதை ரொம்ப கொண்டாடி மகிழ்கிறாங்க. இதுலேருந்தே தெரியும் சொந்த பந்தங்கள் வந்து துரோகிகள். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இருக்க கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய நிலமெல்லாம் இருக்க நீங்கள் ஏழையாகிட்டே வந்தீங்கன்னா அதை விரும்புவாங்க. நீங்கள் வளர்ந்தீங்கன்னா விரும்பவே மாட்டாங்க. அதுக்காகவாவது தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உழைக்கணும். அங்கே பாருங்கள், 5ல் இருக்கார் குரு, சரிங்களா? தனுசு ராசிக்காரங்களும் சரி, லக்னக்காரங்களும் சரி, இது வந்து கெஞ்சினாலும் கிடைக்காத ஒரு நல்ல நேரம். காற்றுள்ள போதே தூற்றி கொள்கிற மாதிரி இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினோம். ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடச்சிட்டுது, முயற்சி பண்ணாங்க, அவங்களே நம்பினாங்க, சரிங்களா? முதல்ல நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் வந்து திறமைசாலி, அதை நீங்கள் நம்பணும். யாருமே நீங்கன்னு கிடையாதுங்க, எந்த மனுஷங்களும் சொல்கிறேன், திறமை இல்லாதவங்க கிடையாது. எல்லாருக்குமே திறமை உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்த, ஐபிஎல் மேட்ச் ஒன்று. அது கடைசி ஃபைனல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸும் குஜராத், அது ஏற்கனவே வந்து சாம்பியன் அந்த அணி தான், குஜராத்தோட அணி தான். அதில் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாமே டாப் பிளேயர்ஸ், ரொம்ப எல்லாம் நட்சத்திர வீரர்கள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தோனியை தவிர வேறு யாருமே இல்லை. ஆனால் தோனி என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் திறமை இருக்குன்னு நம்பினார். அவர் ஒன்றும் பெரிய தோனியை தவிர அவர் ரிட்டையர் ஆகி போனவர். அதுக்கே அவர் மற்ற வீரர்களுடைய திறமையை அவர் நம்பினார். எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது, எல்லார்ட்டையும் ஈக்குவல் திறமை இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னார். அடித்து இவங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, சரிங்களா? சிஎஸ்கே தான் ஜெயிச்சுது. எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களை வந்து நீங்கள் நம்பணும் முதல்ல, சரிங்களா? நீங்கள் திறமைசாலின்னு நம்பணும், உங்களால் எல்லாமே முடியும்னு நம்பணும். ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகலாம், நல்ல வேலை கிடைக்கும், சூப்பர் வேலை கிடைக்கும். அதாவது நான் ஒரு வேலை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த வேலை கிடைக்கும் போது உங்கள் மனசில் வர சந்தோஷம் இருக்குது, அதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளம், நீங்கள் எதிர்பார்க்காத விட அதிகமாக கொடுப்பாங்க. சனி ஞாயிறு லீவு,
அதாவது அந்த கம்பெனியோட என்விரான்மெண்ட்டை பார்த்தாவே உங்களுடைய அந்தஸ்து எங்கேயோ போயிடுவீங்க. என் லெவலே வேறு அப்படின்ற மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் செட்டில் ஆகிற அளவுக்கு சரிங்களா, உங்கள் வாழ்க்கையே ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியாக இருந்தால் தானே, எப்பா என் லைஃப்பை இந்த கம்பெனிலே நான் முடிச்சிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இல்லாமல் அங்கே உங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே அங்கே வேலையை யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதே, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பட்டிங்கன்னா அதை பெருசாக்கி உங்களை கூப்பிட்டு திட்டுறது, இந்த மாதிரி உள்ள கம்பெனியெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு ஒர்க்கும் கரெக்டாக இருக்கும், ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. அதேமாரி உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. சரிங்களா, தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க, நல்ல இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், நல்ல சம்பளமும் கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி கம்பெனி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கம்பெனி கிடச்சின்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையும், நல்ல முறையில் திருமணம் அமையும், உடனே குழந்தை பிறக்கும், வீடு வாங்குவீங்க, கார் பங்களான்னு இதுக்கு மேலே நீங்கள் நல்ல முறையில் வளர போகிறீங்க. அதுக்கு முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா, நல்ல வேலை கிடச்சிரும். உங்களுக்கு வியாபாரத்துலையும் எக்கச்சக்க லாபம் வரும். சரிங்களா, அதாவது வேலையில் கூட நம்ம ஃபிக்ஸ்டு சேலரி தான், நம்ம இவ்வளோ கொடுங்கன்னா அதை தான் கொடுக்க போகிறாங்க அவங்க. ஆனால் நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சரிங்களா, சரி நல்ல வேலை கிடச்சிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா சேமிக்கணும். சேமிப்பு இருந்தால் தான் நீங்கள் கோடீஸ்வரனாக மாற முடியும். சேமிப்பு இல்லைன்னா கிடையவே கிடையாது. சேமிக்கிற பணத்தை இன்னும் நல்ல வேறு ஒரு துறையில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 10 லட்சம் நீங்கள் ஒரு இதில் ஒரு வீட்டு மனையாக வாங்கி போடுறீங்கன்னா அது அடுத்த வருஷம் 20 லட்சமாக மாறுது. அதுதான் அந்த சேமிப்பை அதிகப்படுத்துறது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளவோ பேர், எத்தனையோ பேர் சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குகிற எம்ப்ளாயீஸ்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. நான் பார்த்ததை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானாக இன்னும் எதுவும் நான் யோசித்து நான்லாம் எதுவும் சொல்லலை. நான் பார்த்ததை, நேரில் பார்த்ததை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கள அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, எந்த மெத்தடில் அவங்க கோடீஸ்வரனாக மாறினாங்க. சாதா எம்ப்ளாயி பெரிய காரில் இறங்குறாரு. ஒரு மாத ஊதியம் என்ன சொல்கிறது, ஒரு வேலை செய்கிறவர் தான் அவர். பெரிய காரில், சொகுசு காரில் ரொம்ப இறங்குனாங்க. நான் என்ன நினச்சேன், என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய பணக்காரங்க, அதாவது பரம்பரை பணக்காரங்க. சரிங்களா, அவங்க அந்த ஜாதகம் பார்க்க வந்தாரே, அவருக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாலாம் பெரிய பணக்காரங்க போட்டுருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. அவர் எப்படியோ ஒரு வேலையில் சேர்ந்துட்டார். அந்த வேலையில் அவங்க அவரோட ஒய்ஃப் அதில் சேமித்து ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. அது பன்மடங்கு விற்றுருக்கு. அதை வாங்கி அடுத்த இடத்த வாங்குறது, இந்த மாதிரியே பண்ணி அவங்க இன்றைக்கி மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. இந்த மெத்தடு தான். சரிங்களா, நம்ம பணத்தை சேமிக்கணும், தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. தனுசு ராசிக்காரங்களாம் அருமையான நேரம், இன்னிலேருந்து 3 வருஷம் உங்களுக்கு அருமையான நேரம். இந்த வருஷத்துலேருந்து இன்னும் 3 வருஷத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு 3ஆவது இடத்துலேருந்து 4ஆவது இடம் மாறுற வரைக்கும் உங்களுக்கு அருமையான நேரம். அதே மாதிரி குரு பகவான் 5ல் இருக்கார். 5லேருந்து 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 2ல் ஏதோ ஒன்று இருந்தாவே அதிர்ஷ்டம் தான். ஆனால் 2மே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, 2மே இருக்குது. அதேமாதிரி சனி வேற இப்போ வக்ரத்தில் இருக்கார். அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலம். இன்னும் அதுக்கடுத்து ராகு கேது வர்ற பேச்சும் அதுவும் நல்லா இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சியை மட்டும் பண்ணணும். முதல்ல உங்களை நம்பணும். எல்லா தோல்வியும் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, நீ தோற்று முடிச்சிட்டீங்க. அப்போ கடந்த 7.5 வருஷமாக நீ தோற்றுனே வந்தீங்க. லாபமோ நஷ்டமோ நஷ்டம்தான். அது முடிஞ்சு போச்சு, கடந்துட்டுது. அந்த காலம் கடந்த காலம். இதுக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு மேலே வெற்றியை தேடுங்க. நீங்கள் தோல்வியை பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் வெற்றியை பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான கிளைமேட்டு, அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துட்டுது. நீங்கள் எழுந்துருங்க, நடங்க, ஓடுங்க. ஓடணுனுக்கு தான் 9ஆம் இடத்துல குரு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, முயற்சி பண்ணுறவனுக்கு 9ஆம் இடத்துல குரு மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் விட்டுருவார். சரிங்களா, ஆகையால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவான நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.